ஒரு ப்ரொஃபஷனல் ரிசர்ச் அனலிஸ்டாக வந்துடுறீங்க, ஃபர்ஸ்ட் பிக் சாலிட் வின்னிங் ஐடியா அப்படின்னு சொன்னால் எந்த கம்பெனியை சொல்லுவீங்க? ஸோ அந்த டைமில் வந்து மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு பார்த்தா 2 செக்டர்கள் பெருசாக இருந்தது. ஒன்று வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ். ஸோ அதில் நிறைய நாங்கள் வின்னர்ஸ் வி குட் பிரிங் அவுட் ஃப்ரம் சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் டு சுந்தரம் கிளேட்டன், டிவிஎஸ் மோட்டார், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி அதில் ஐடியாஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வாங்க வச்சு இன்வெஸ்டர்ஸை, ஃபண்ட் மேனேஜர்ஸை வி ஆர் குவைட் சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்டைல், காட்டன் டெக்ஸ்டைல் வாஸ் பிக். ஸோ 2-3 கம்பெனிகள் ரொம்ப ஃபேமஸ், பிரிமியர் மில்ஸ், ப்ரீகாட் மில்ஸ், சூப்பர் ஸ்பின்னிங், அப்புறம் பேட் ஸ்பின், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கம்பெனிஸ். அதே மாதிரி LMW விச் மேட் டெக்ஸ்டைல் மிஷினரி, LG எக்யூப்மெண்ட், டெக்ஸ்டைல் தனியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிஸில் வந்து இது பண்ணுவோம். அது 3வது இன்ஜினியரிங் பார்த்தா சாந்தி கியர், LG எக்யூப்மெண்ட், LG பாலகிருஷ்ணன் பிரதர்ஸ், 3 கம்பெனி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நிறையா புஷ் பண்ணியிருக்கோம். சிமெண்ட் இன்னொரு செக்டர், ராம்கோ சிமெண்ட் வந்து பல தடவைகள் அதை இது பண்ணி இதாக இருந்திருக்கு. ஃபினான்ஸ் பார்த்தா அப்போ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா சிறப்பாக செய்யலை, 2-3 தடவை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போது ஒரே கம்பெனி சுந்தரம் ஃபினான்ஸ் தான் இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அது தரமான கம்பெனியாக இருந்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக அது எவ்ரிபடிஸ் சாய்ஸ் மாதிரி அது ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் சவுத்தில் வந்தபோது கொஞ்சம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் ஆக்சுவலி சுந்தரம் ஃபைனான்ஸ் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இட் இஸ் த ஹிந்துஸ்தான் லீவர் ஆஃப் சவுத் இந்தியா. எவ்வளோ வருஷத்துக்கு காம்பவுண்டிங்கு. I have seen people have very small investments that have grown into crores and crores of rupees. அப்போ நான் நிறைய பேரை கேட்பேன், சுந்தரம் ஃபைனான்ஸில் FD போடுறவங்க அந்த வட்டி எடுத்து அந்த ஷேரை வாங்கி தான் இன்றைக்கி நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பீங்கன்னு. I mean, no one understood the greatness of the company in which they gave the loan. They never saw the equity. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. So, while we are on the subject, KK is the dawn of auto, right? He is the dawn of auto and auto component. இன்னைக்கும் யாருக்கு ஆட்டோ காம்போனண்ட்டில் என்ன கொஸ்டின், எந்த கம்பெனியை பார்க்கணும்னு நினச்சாலும் ஸ்ட்ரைட்டாக அவர் ஃபோன் பண்ணி எந்த கம்பெனியை வாங்கலாம், இந்த கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவார் ஃபுல்லாக, அல்லது அதில் ஒரு குறைகள் நிறைகள் எல்லாமே. அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட ஒரு 3 டெக்கேடுக்கு க்ளோஸாக ஃபாலோ பண்ணது இந்தியாவில் ரொம்ப கம்மியானவங்க. அதில் KK இஸ் கிளியர்லி த டான் ஆஃப் ஆட்டோ. No, it's a fact. So, you said TVS, you said talked about textile, then you talked about the engineering, then you talked about cement. What was your first experience with this service sector, this IT and all that? Did you go anywhere near that? ஏன்னா நமக்கு எல்லாம் அந்த பீரியட்ல ரொம்ப we were more manufacturing oriented. இன்னைக்கு அந்த டிசீஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, பட் அப்போ இன்னும் ஜாஸ்தி இருந்தது, ரொம்ப மேனுஃபேக்சரிங் அப்சஸ்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து சர்வீஸ் செக்டர் பக்கம் அதிகம் நம்ம சீக்கிரம் போல நான் ஃபீல் பண்றேன் as investors. Yeah, I think software is the first biggest opportunity in terms of service. அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நிஷ் இருக்குன்னு அனுஷ்டில் சொல்ல முடியாது. ஏன்னா தோ இன்ஃபோசிஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணி, சத்தியம், அப்போ ஒரு சத்தியம் நல்லா இருந்தது முதல்ல ஆரம்ப காலத்தில், அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் மீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் நம்பலை, சத்தியம். ஸோ அப்போ வந்து இப்போ பாம்பே புரோக்கர்ஸ்லேருந்து எல்லாருமே ரிசர்ச் அதில் நிறையா பண்ணாங்க. ஏன்னா நிறையா IPOஸ்லாம் வந்ததுனால தே ஹேட் எக்ஸலண்ட் கான்டாக்ட்ஸ் ஆல்ரெடி. ஸோ எங்களுடைய ஒரு மார்க்குன்றது அனுஷ் பொறுத்து மட்டும் அவ்வளோ சாஃப்ட்வேரில் இல்லை. தோ வி ஹேட் வெரி குட் கனெக்ஷன்ஸ் வித் தெம். வி ப்ராப்ளி டி நாட் ஹேவ் எனி பிக் வின்னர்ஸ். And Pentamedia, we also were not, we know the story. Yeah. We never less said the better. Were not there. But ஹோட்டல்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஹோட்டல்ஸ் பிடிக்கும். அதனால நாங்கள் அந்த காலத்தில் we used to, being small cap oriented, we used to recommend Viceroy in Hyderabad, Savera Enterprises in Chennai. They are quite still value, but deep value, but I think value release பண்ண promoters வந்து அவ்வளோ market focused இல்லை from a performance perspective. Now I'm going to go take you on there, right? நல்ல பிஸ்னஸ் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், மார்க்கெட்டுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ப்ரொமோட்டருக்கும் மார்க்கெட்டை மதிக்காத ப்ரொமோட்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஐ வாண்ட் யூ டாக் அபவுட் தட். மார்க்கெட்டை மதிக்கணும்னு சொல்ல வரலனா, பட் அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எனி ப்ரொமோட்டர் ஹூ இஸ் ஆனஸ்ட் அண்ட் ஃபேர் அண்ட் எத்திக்கல்
even if he doesn't care about the markets, the market will give value. நம்மளே தேடி போவோம். இப்போ நீங்களே ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி சொன்னீங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறதுக்கு பதிலாக இது பண்ணுறோம். அவங்க வந்து மீட் பண்ணுறது கிடையாது, அந்த குரூப்பில் மீட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கும் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு அகேன்ஸ்டாக ஒரு இது பண்ணதில்லை. கம்பெனியை க்ரோ பண்ணணுன்ற ஃபோக்கஸோட அவங்க தொழிலில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆனாலும் வந்து இன்வெஸ்டரை மீட் பண்ணலன்னா கூட அது ஒரு நெகட்டிவ் ஆகலை. மார்க்கெட்டில் அதை பற்றி கம்பெனி பற்றி பேசலைன்னா கூட ஸ்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்பிஎஃப்சின்னு எடுத்தால் அந்த கம்பெனியை போய் நோக்கி போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மெட்ராஸ் கம்பெனிஸ் நிறையாவே இப்போது எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவேர்னஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு, மார்க்கெட் லிஸ்ட்டாக இருந்தால் நம்ம இன்வெஸ்டரை மீட் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் இப்போ மெட்ராஸ் சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட் எடுத்துனாலோ, இல்லை காபரண்டம் யூனிவர்சல் முருகப்பா குரூப்பில் எடுத்துனாலோ, இல்லை டிவிஎஸ் மோட்டரோ, சுந்தரம் பிளேட்னு எடுத்துனாலோ, சுந்தரம் ஃபாஸ்டர்ஸ் எடுத்துனாலோ, இந்த கம்பெனிஸ்லாம் அவ்வளோவா மார்க்கெட் இன் பார்ட்டிசிபென்ட்ஸை மீட் பண்ணதில்லை. ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுவாங்க. இப்போவும் அப்படி தான். ஆனாலும் அவங்களுடைய வேல்யூவேஷன் வந்து மல்டிபிள்ஸ், அவ்வளோ ட்ரஸ்ட் ஆஃப் the management, the promoter pedigree, ethics that they have followed in the business, and how they built the business strengths to sustain for decades and decades to come. The system process அவங்க நிறுவி பண்ணதில் வந்து இன்வெஸ்டருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதில். ஸோ அதை கைவிடப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 years அதை வச்சுட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ், அதை வேல்யூ கொடுத்து. ஸோ ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால தான் ஒரு சோழமண்டலம் மாதிரி கம்பெனி கூட இந்த மாதிரி ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணி இவ்வளோ பெருசாக வந்து பேசிக் அந்த டிஎன்ஏ இருக்கிறதுனால தான் இப்படி ஆறுது இல்லையா? பிகாஸ் த ப்ரொமோட்டர் ஹேஸ் காட் தட் கமிட்மெண்ட் டு மேக் தி பிசினஸ் பெட்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2 instances they had some balance sheet issue. they correct பண்ணி திருப்பியும் மேல வந்து அவங்க பணத்தை போட்டாங்கல்ல, அவங்க சொந்த பணத்தை போட்டு சரி பண்ணாங்க. அதுதான் தட் இஸ் தி அது பண்ணி இப்ப சரி பண்ணி அது ஒன் ஆஃப் டாப் என்பிஎஃப்சி தான் வந்திருக்காங்க. வெரி குட். ஸோ யூ ஆர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது ஃபுல்லாக முடிக்கல, மறக்கத்து பண்ணி முடிச்சல. வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுனீங்க. அன்றைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகள் நம்ம ஃபீல்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெட்ராஸ்லேயே நிறையா இருக்குது. வேலையை விட்டு மாறலாமாங்கிறத பற்றி. ஆமாம், அதனால் உங்களுடைய யூஎஸ்க்கு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. இதில் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மற்ற வேலைகள் இன்ஜினியராக இருக்கும்போதோ இல்லைனா ஏதோ ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ணும்போதோ நீங்கள் வந்து யூ நீட் somebody to give you a job, right? இதில் வந்து உங்களுடைய பணத்தையே நீங்கள் சொந்தமாக தனி மனிதனாக வீட்டில் உட்காந்துட்டு கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் உங்களால். அண்ட் யூ கேன் மேக் ஹியூஜ் வெல்த் ஃப்ரம் தட். உங்களுக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் மெட்ராஸில் இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க, சின்ன லெவலேருந்து பெரிய லெவல் மட்டும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாக, ஒரு ஃபண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணால் உங்களுடைய லாங் டேர்ம் கெரியர் கொடுக்குறது as a personal level. பட் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு கேகே. அப்கோர்ஸ் நீங்கள் அன்றைக்கே யூஆர் கரெக்ட்லி குவாலிஃபைடு. இப்போ இன்னைக்கு ஒரு இன்ஜினியர், இப்போ என்ன மாதிரி ஆள் நேராக வந்து இப்போ இந்த ஃபீல்டு உள்ள வர முடியாது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ தட். இன்னைக்கு என்ன மேண்டேட் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து ஃபைனான்ஷியல் டிகிரி உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று நீங்கள் வந்து சிஏ படிச்சிருக்கணும், இல்லைனா சிஎஃப்ஏ படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கணும் வித் ஃபைனான்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த கோர் சப்ஜெக்ட்ஸ். இது 3 இருந்தால் தான் இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து மல்டி டிசிப்ளினரி விஷயம்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியாது. ஸோ ஒரு இன்ஜினியர் வந்து இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா அவன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைனான்ஸ் டிகிரியை பண்ணிட்டு தான் அவன் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வரணும். விட்டுட்டு வந்துட்டு வேலை தேடிட்டு அப்புறம் ஃபைனான்ஸ் டிகிரி பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி நடக்காது. லக்கிலி you are way ahead of time. You have actually done all these things and அதன் மூலமா you have come. So which is the correct foundation. இப்போ இன்னைக்கும் இப்போ செபியில் அதுதான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலி இஃப் ஐ ஸ்டார்ட் டுடே நோ ஐ கான்ட் என்டர் த இண்டஸ்ட்ரி. மை ஸ்டோரி இஸ் ஓவர். புரியுது உனக்கு? பிகாஸ் ஐ டென்ட் டூ அன் எம்பிஏ, ரைட்? ஸோ இட்ஸ் as simple as that. So unless somebody does it, you cannot get into the industry. So people should know that they must qualify themselves over and above their basic thing in a financial degree so that they come into this field. இன்ஜினியரிங் டிகிரின்றது இப்போ ஒரு பிஎஸ்சி படிக்கிற மாதிரி ஒரு பேசிக் டிகிரி ஆகிடுது. அதனால் அதுக்கு மேலே வேறு எதாவது படித்தா தான் எம்இ எம்டெக்கோ இல்லை எம்பிஏ பண்ணால் தான்
நல்ல சிறந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து பிஎஸ்சி பண்ணுறவங்களும் அடுத்தது ஒரு எம்பிஏ பண்ணலாம், இல்லை வேலை செஞ்சுட்டு பண்ணலாம் பார்ட் டைம், அது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ அது அவேர்னஸ் இருக்குது, அதனால நிறைய பேர் குவாலிஃபைடாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஏ எல்லாம் அவங்களே நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய பிகாம் சிஏ பண்ணுறவங்களாம் பேரலாக சிஎஃப்ஏ. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆப்டிடியூட் நிறைய இருந்தாக்கா சிஎஃப்ஏ பண்ணுங்கள். ரொம்ப இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற ஆப்டிடியூட்னா நேராக போய் எங்கேயாவது எம்பிஏ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறது. பிகாஸ் சில பேருக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண அவ்வளோ இது இருக்காது, பட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்டிடியூட் நிறைய இருக்கும், பிஹேவியர் நாலேஜ் அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலங்கனால அவன் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ ஐ ஜென்ரலி சே தட். So that is another point that I wanted to supplement to what you said. So this transition from engineer to stockbroking research analyst and then the research head of that organization, அது வந்து ஒரு 5-6 years இருந்திருக்குமா? Total 8 years. 8 years இருந்திருக்கீங்க. Very good. So அங்கிருந்து the transition to a mutual fund, அது எப்படி நடந்தது? So in terms of Anush, a great learning place, great place. It's purely institutional brokerage firm in South India. So it was a great, but in the வேலை செய்யும் போது இந்தியாவில் உள்ள பிரபல ஃபண்ட் மேனேஜர்ஸ் பிரசாந்த் ஜெயின்லேருந்து பிரசாத் ஆனந்த், நரேன், அது மாதிரி பல பாலா பிர்லா பல நிபுணர்களோட சந்திப்பு ஏற்பட்டது. ஏன்னா ரெகுலராக எங்களுடைய ஐடியாஸ் அவங்களுக்கு தான் நாங்கள் போய் செல் பண்ணுவோம் இல்லையா, செல்ல ஸ்டோரின்ற மாதிரி. அதனால் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டில் பல பெரிய சீனியர் ஏகே ஸ்ரீதர் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல எக்ஸ்பர்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் கிடச்சிது, கம்பெனிஸை மீட் பண்ண சான்சஸ் கிடச்சிது நிறையா. அதனால் வந்து பைசைன்னு சொல்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இடத்துலேருந்து கொஞ்சம் என்கொயரிஸ், வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. என்னோடய மேஜர் இது வந்து மெட்ராஸில் இருக்கணுன்ற எனக்கு ஒரு ஆசை. பாம்பேல போய் அந்த ஃபாஸ்ட் லைஃப் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால ஸ்லோ லைஃப், ஆக்சுவலாக டிராஃபிக்ல தான் இருப்பீங்க, எப்படி அதை ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ட்ரெயின் பிடிச்சா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவங்களும் மிட் கேப் ஃபோக்கஸ்டாக நிறைய புது ஃபண்ட் லான்ச் பண்ணி இது பண்ணாங்க. தே வாண்டட் அ குட் ரிசர்ச் பர்சன். ஸோ ஐ ஜாயின். இட்ஸ் டஃப் டிசிஷன் பிகாஸ் அனுஷ் வாஸ் very much like a family to me. Comfortable. Very, very difficult to leave. But then I had to make a choice. Again, my wife. So அப்போ யார் அங்கே சுந்தரம்ல யார் சிஐஓவா இருந்தது? யார்? பிரசாத் வந்து நல்ல சிஐஓ இருந்தார். அனூப் பாஸ்கர் அங்கே ஃபண்ட் மேனேஜர். அவர் தான் அந்த மிட் கேப் ஃபண்டுக்கு செலக்ட் பண்ணி அவர் அனுப்புனார். ஸோ ஹீ வாண்டட் somebody to help him with mid cap research and ideas. So that's how it started. Anup again is very conservative. Prasad sir also is a mix. He can bat like Dhoni also. He can bat like. Prasad sir is a lot more a macro investor. Looks at longer term big trends and then looks at it from a top down approach. Anup is lot more was lot more a bottom up investor. Now Anup is a mix of both because age and maturity. But now I think there's a bit difference between two. So நீங்க அனலிஸ்டா போறீங்க, அப்ப நீங்க உங்க ஐடியாஸ் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவீங்களா இல்ல அவங்க சொல்ற ஐடியாஸை ரிசர்ச் பண்ணுவீங்களா? எப்படி ஹவு டிட் இட் வர்க்? இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்ச் அனலிஸ்ட் ரோல் எப்படி ஒர்க் ஆகுது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள? So how it works? Because if somebody joins as a research analyst in a mutual fund, அவங்க ரோல் என்னவா இருக்கும்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த காலத்துல எப்படி இருந்தது? அந்த காலத்தில் வந்து ஒரு வளர்ற காலம்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்போது வந்து புது புது ஐடியாக்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. டிஸ்கவரி அதுவும் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்றது சுந்தரம் தான் ஃபஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட் லான்ச் பண்ணாங்க. அதனால வந்து நிறையா ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ஜென்ரேட்டிங் குட் ஐடியாஸ். மிட் கேப் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷாம், நீங்கள் அதெல்லாம் நிறைய பிரபலம் இருந்திருக்கீங்க. அதனால் இதில் வந்து ரிசர்ச்ன்றது வெளிலேருந்து அவ்வளோவா வேறு ஐடியாஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்களாக கண்டுபிடித்து நீங்களாக போய் கம்பெனியை பார்த்து உங்கள் ரிசர்ச் பண்ணி மாடல்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் ஐடியா ஜென்ரேஷனில் தான் டைம் நிறையா ஸ்பெண்ட் ஆச்சு. அதே டைம் வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸும் எல்லாம் இருக்கிறதுனால சில மெயின்டெனன்ஸ் ரிசர்ச் மாதிரி லார்ஜ் கேப்பில் செய்வோம் செக்டர்ஸில். பட் ப்ரொடாமினன்ட் வந்து டு ஜென்ரேட் த நியூ ஐடியா. ஏன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் ஒரு 10% ஸ்மால் கேப் மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா பர்ஃபார்மன்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிளில் நீங்கள் மிட் கேப்பில் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து
It was stellar, outstanding இருந்தது. அப்போ அந்த சைக்கிளில் can you tell us some of the names of companies which did phenomenally well for you? Some names, just some names. Yeah. So, given Anoop's background and my exposure earlier also, we did a lot of investments in auto components. Again, Sundaram Clayton இருந்து அப்போ வேப்கோ கூட பிரிஞ்சது அப்போ அந்த டைமில் நினைக்கிறேன். ஸோ சுந்தரம் கிளேட்டன், வேப்கோ, ஃபாஸ்ட்னர்ஸ், அதே மாதிரி சாந்தி கியர்ஸ், கார்பரண்டம், தென் எல்ஜி பாலகிருஷ்ணன் பிரதர்ஸ், எல்ஜி எக்யூப்மெண்ட், எல்எம்டபிள்யூ, இந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸ் கம்பெனிஸ் இருந்தது. சைக்ளிக்கல்ஸ்னு பார்த்தா டெக்ஸ்டைல்ஸில் அகெயின் we did buy something in Vardhaman, basically which was large company, larger mid cap. அப்போ நீங்க வாங்கினப்போ 65 ரூபா அந்த 10 page I'm right. Okay, Narayan was also a big Vardhaman bull at that time. So இது sugar cycle வந்து நாங்க we were very early, like you were also probably early at the time. No, that time I only learned more workshop only. எங்களுக்கும் learning தான், but meeting the industry people, understanding the global dynamics and raw sugar and how India can use it, I think gave a big break. So we made huge money in sugar. அதே மாதிரி metal products இருக்குங்களா, pipes, oil and gas drill பண்ற pipes, seamless pipes. So that Maharashtra Seamless kept chasing you all along. Yeah. From the IPO. அதே மாதிரி HEG, Graphite India, அது மாதிரி refractory, steel making. So we went into the ancillary of the larger industries. ஸ்டீல்னு பார்த்தா அதுக்குள்ள ancillary, அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ், அதர் பைப் ப்ராடக்ட்ஸ், அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி நாங்கள் we played the growth there basically. So the credibility of these guys at that time as a mid-cap fund was such that I used to see HNI investors take their monthly sheet and copy that in their portfolio. It was like that. So அந்த மாதிரி இவங்களுடைய இது, particularly you mentioned Anup, again a fantastic investor and a personality as a human being also. These two guys were like Dravid and Lakshman. That's the kind of combination they were, because both very focused on small companies which have opportunity to grow and very tight on what you pay, valuation. So இது ரெண்டும் அந்த பீரியட்ல அவங்களுக்கு வந்து it was a big support. ஸோ அவங்களுடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு மார்க்கெட் ஒத்து வச்சுது அந்த பீரியட்ல. அண்ட் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் உங்க ஸ்டைலுக்கு ஒத்து வைக்கும் போது நீங்க அடிக்கணும், ஸ்கோர் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆட முடியாது. ஸோ தட் வாஸ் த ஸ்டோரி ஆஃப் சுந்தரம் மிட் கேப் அட் தட் டைம். ஸோ தட் இஸ் சம்திங் I wanted to record here. So the first thing I told you is about KK as a autocom guy. The next wave was he was a mid-cap player, very strong mid-cap player, mid-cap champion. That was the second stage. Now let me go to the next phase, which is how did you as a fund manager move from being successful in mid-cap, because when you are a research analyst, a lot of mid-cap success. Then you become fund manager later. After how many years as a research analyst and head of research did you become a fund manager? So they initially எனக்கு ஸ்மைல் ஃபண்ட்னு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட், அதுவும் we launched in 2005. அதுலேயும் நம்ம அனுப்போட ஒர்க் பண்ணுறதுனால 2006 எண்டில் அதில் எனக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ 2006லேருந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் ரன் பண்ணேன், ஸ்மைல் ஃபண்ட். ஸோ யூ cut your teeth in mid cap and then you become a small cap fund manager. மிட் கேப் ஸ்மால் கேப்புக்கு உள்ள வித்தியாசங்கள் ரொம்ப அப்போ லைன்ஸ் ஆர் blurred, இன்னைக்கு மாதிரி இல்லை, ரைட்? ஓகே. அதனால அது ஒரு கேட்டகரியாக இருந்தது. அதுவும் ஸ்மைல் ஃபண்டில் சான்ஸ் முதல்ல கிடைச்சது ஃபண்ட் மேனேஜராக. அதுக்கப்புறம் 2012 எண்டில் வந்து மிட் கேப் ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜராக. Much later, basically you as a fund manager you started in small cap and then moved to mid cap. So tell me about this small cap experience, because generally, okay, this is the curse which I used to hear in those days. ஓகே, என்ன சபிப்பாங்க எல்லாருமே. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும், உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, நீ போய் கடன்னு ஓடி போய் கம்பெனியை ட்ராக் பண்ணுவேன், ரிசர்ச் பண்ணுவேன், வேகமாக நீயே டிசைட் பண்ணுவேன், உனக்கு வேணுங்கிற குவான்டிட்டியை நீ பில் பண்ணுவேன். எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டான் கம்பெனி, இல்லை எனக்கு டைம் ஆகும், அந்த கம்பெனி ஒரு சைஸ் வந்தப்புறம் தான் நான் வாங்க முடியும். இது மாதிரி நிறைய காலை கட்டிட்டு ரேஸ் ஓட சொல்கிற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அந்த காலத்தில் ஸ்மால் கேப் பண்ணுறது. So how did you manage that? What helped you? So I think the early part of working in Anush was where we also were looking at a lot of small caps, helped definitely.
the most important thing is அந்த காலகட்டத்தில் தேர்ட் பார்ட்டி ரிசர்ச் ரொம்ப கம்மியாக இருந்ததால நாங்களே கேபிட்டல் லைன்லேருந்து சிஎம்ஐ டேட்டா ப்ரோவெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அது queries ரன் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி பேஸ்ட் ஆன் ஃபில்டர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து வேல்யூவேஷன்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி ஃபர்தராக நம்மளே பண்ணுறதால அது ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தது. ஒரு இனிஷியல் ஒரு இன்கும்பன்சி அட்வான்டேஜ் மாதிரி அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது டெஃபினட்டாக. அண்ட் எங்களுடைய ஃபண்ட் ஹவுஸில் வந்து small cap, mid cap, they understood that it is risky, but it has a great potential from a long It's surprising for a very conservative group to take that aggressive call anniki. ஏன்னா அது வந்து இது தனி பிசினஸாக ரன் பண்ணது, இது ப்ரொஃபஷனலி ரன். இது வந்து சுந்தரம் ஃபினான்ஸ்க்கும் இதுக்கும் போர்ட் லெவல் கனெக்ஷன் தான். கரெக்ட். ஓகே. சோ டிபி ராமன்றவர் வந்து so he took that call. அவர் பிரசாத் சார் எல்லாம் வெளில இருந்து வந்த ஆளுங்க தான் run பண்ணாங்க operationally. So they understood this business better from a experience perspective, and they had so because you worked in a research firm which studied smaller companies, you were able to learn there and immediately apply that in this company. Is that a fair assumption? It is a fair. And Anup also was a person very similar in terms of wavelength and willingness to take risks, etc. So that way it kind of worked. So the idea always was to bet on good companies with a potential, which are small today but had a pathway of growth over the next 10 years. And so ஓரளவுக்கு ஸ்மால் கேப் இது பண்ணும்போது வேல்யூவேஷன்ஸ்லாம் சீப்பாக இருக்கும், அதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் இருந்தாலும் பிக் பிக்சர் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பிவிஆர் எடுத்துனா கூட என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து 50 மல்டிப்ளெக்ஸ் இருக்கும்போது நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால், அவன் 1000 ஸ்க்ரீன் வச்சுருக்கும் போது எப்படி இருக்கும் கம்பெனி, 5000 ஸ்க்ரீன் இருக்கும்போது அந்த வேல்யூவேஷன்ஸ், அதோட சேல்ஸ் ரெவன்யூ எப்படி இருக்கும், அதோட மார்க்கெட் கேப் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்றது நம்ம 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பற்றி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு உள்ள டிரைவர்ஸ் இருக்கா, கன்சம்ஷன் பேட்டர்ன்ஸ் மாறுறதா, இல்லைன்னா ஆட்டோ காம்பவுண்ட் எடுக்கும்போது. ஸோ ஸ்மால் கம்பெனிங்கிறது நம்ம மைண்ட்ல அந்த கம்பெனி நாளைக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கற்பனை பண்ணல. கண்டிப்பா you have to imagine the company what 2 times size எப்போ வரும், இண்டஸ்ட்ரி டெவலப், இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் எப்படி உருவாகும், இதுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா, இந்த ப்ரொமோட்டரால் பண்ண முடியுமா, எம்டி நல்லா இருக்காங்களா, அவங்கள பைசா இருக்கா, இசாப்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களா, ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்களா, டீம் எப்படி இருக்கு, கேஷ் ஃப்ளோஸ் இருக்கா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிளான். நிறைய பேருக்கு பிளான் இருக்கும், பணம் எடுக்கிறாங்களா வெளில, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ டிஸ்க்ளோஷர்ஸ் நிறையா இருக்குது, அந்த டிஸ்க்ளோஷர்ஸ் கிடையாது. நிறைய நம்ம அந்த ஊரில் இருக்கிற அதர் காம்படிஷன்ஸ் கிட்ட, அதர் பியர்ஸ், அதர் கம்பெனிஸ் கிட்ட, வெண்டர்ஸ், சப்ளையர்கிட்ட பேசி இந்த கம்பெனி பற்றி எப்படி இவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, இல்லைனா கமிஷன் என்ன வாங்குறாங்களா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் சைடில் கற்றுக்கிட்டதுனால அதை உங்களால் வந்து உடனடியாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அந்த பீரியடில் ஸ்மால் கேப் ஃபண்டே கிடையாது, இல்லை பெருசாக ஒன்றும் கிடையாது. நாங்கள் லான்ச் பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம்னா ஒரு 5-6 பேர் ஆரம்பித்தாங்க. போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது நிறையா. ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மறுபடியும் தொடர்வோம்.